எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 பேருக்கு செய்ய தேவையான குடல், கொஞ்சம் போல் தக்காளி, கொஞ்சம் போல் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி, கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, கசகசா, பிரியாணி இலை, சோம்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். இப்போ நம்ம முதல்ல குடலை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு வணக்கி விட்டுலாமுங்க. இப்போ குடலை ஆட் பண்ணிக்கலாமுங்க. இது ஒரு கிளறி விட்டுலாமுங்க. இது எதுக்கு வேலைக்கும் போது இஞ்சி பூண்டு போடுறதுன்னா குடல் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்க, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. எதுக்காகனா இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக. இது கூட கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டு விட்டு ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறமா இது இறக்கலாங்க. இதுக்கடையில் நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் வணக்கி பேஸ்ட் பண்ணிடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வணக்கி அரைக்க போகிறோம், அதனால் அதிக நேரம் வணக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. இது வணக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு வணக்கம் கொடுத்து 2 நிமிஷம் ஆற விட்டு மிக்ஸில் போட்டு பயன்படுத்தி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கலரி விட்டுலாங்க. இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வந்த ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலரி விட்டுலாங்க. இது நல்லா வணங்கி இருக்கும். நல்லா வணங்கி வந்துச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா வணங்கி வந்துட்டோம். இதோட வணங்கி வந்துச்சுங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு நல்லா வணங்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் கிளறு ஒரு நல்ல ஒரு கலர் வைக்கலாங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுங்க மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வணக்கம் வைக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா கொதித்து வந்தோடனே நம்ம ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கலரிலாங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த குடலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பரட்டி விட்டுலாங்க. இந்த மாதிரி பரட்டும் போது குடல் நல்லா மசாலா இறங்கி வரும், அதுக்காக நல்லா பரட்டி விட்டுலாங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா பிடிச்சிருச்சுங்க குடலில். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.